27 கீழ் 2 நிலைய கட்டளையின் படியுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைய எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தின் ஊடாக எதிர்பார்ப்பது பொது முக்கியத்துவம் வாய்ந்த உண்மையான விடயங்கள் பற்றி விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அறிவுறுத்துவதன் ஊடாக பதிலை பெறுவதாகும். 10வது பாராளுமன்றத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை இந்த ஏற்பாடுகளுக்கு அமைய வினவப்படும் அநேக கேள்விகள் பொது விடயதானங்களுக்கு அப்பால் சென்ற உபகேள்விகள் பலவற்றைக் கொண்டு அமைந்துள்ளமையும் சகல தகவல்களையும் உள்ளடங்கிய தரவுகளுடன் பதிலை எதிர்பார்ப்பதும் ஒரு அமைச்சரின் எல்லைக்குள் அந்த கேள்வி இல்லாமையும் அதேபோல் ஒரே மாதிரியான கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பதும் அநேகமாக அவதானிக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள ஏற்பாடுகள் மற்றும் சம்பிரதாயங்களுக்கு அமைய இங்கே கேள்விகள் கேட்கப்படாமையினால் நேர முகாமைத்துவம் தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதால் இதற்கு பின்னர் 27 கீழ் 2 நிலைய கட்டளையின் கீழ் கேட்கப்படுகின்ற கேள்வி இந்த ஏற்பாடுகளுக்குள் வரையறுக்கப்பட்டு வினவப்பட வேண்டிய தேவை உள்ளது என்பதை இந்த சபையில் தெரிவிக்கின்றேன். அந்த ஏற்பாடுகளுக்கு வெளியில் சென்று முன்வைக்கப்படும் கேள்வி தொடர்பில் நிலைய கட்டளையின் பிரகாரம் எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படும். அரசாங்கத்தின் தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளில் 1ஆம் தரம் முதல் 5ஆம் தரம் வரையும் 6ஆம் தரம் முதல் 11ஆம் தரம் வரையிலும் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடம் கீழ்காணும் வகையில் உள்ளது. தரம் 1லிருந்து 5ஆம் தரம் வரை சிங்கள மொழி மூலத்தில் 4240 தமிழ் மொழி மூலத்தில் 2827 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. 6ஆம் தரத்திலிருந்து 11ஆம் தரம் வரை சிங்கள மொழி மூலத்தில் 11274 தமிழ் மொழி மூலத்தில் 6121 காணப்படுகின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அரச பல்கலைக்கழகங்களில் கல்வியில் பட்டம் பெற்றவர்களை இணைக்கும் வேலைத்திட்டம் ஒன்று உள்ளது. கடந்த 2 வருடங்களாக அந்த ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியாகும் பட்டதாரிகளுக்கு எப்போது ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும், அதற்கான வேலைத்திட்டம் ஒன்று உள்ளதா? இது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஒட்டுமொத்த ஆசிரியர் வெற்றிடம் 40,000 விட அதிகம். ஒரு சில வழக்குகளாலும் ஆட்சேர்ப்புக்கு தடை உள்ளது. நாம் மிக விரைவில் பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை குறித்தும் யோசனை முன்வைத்துள்ளோம். அரச சபை ஆணைக்குழுவும் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. கல்வித்துறை நியமனங்களை பரீட்சை நடத்தாது மேற்கொள்ள வேண்டாம் என கூறியுள்ளது. எனினும் இந்த வருடத்தின் இறுதியில் இந்த வெற்றிடத்துக்கு குறிப்பிடத்தக்க அளவு ஆட்சேர்ப்பை செய்ய எதிர்பார்க்கின்றோம்.